தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பாலக்காட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஃபியூ ஹிடன் பிளேசஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடங்களை வந்து எதை ஒட்டி அமைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, பாலக்காட்டில் வந்து நமக்கு மலம்புலான் டேமுக்கு பின்னாடி கவா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்த சுற்றி என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பிளேஸாக அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு வியூ பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் வந்து இந்த வெளாம்போட்டை ரிவர் அப்படிங்கிறத ஒன்று தாண்டி இப்போ அந்த மேப்பில் வந்து இந்த செக்ஷன் ஃபாரஸ்ட் தாண்டி இருக்க ஃபஸ்ட்டு ரைட்டில் ஒரு டெட்லண்ட் போகுதுங்களேன். அந்த டெட்லண்டில் தான் வந்து பார்த்தோன்னா இந்த வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கு. வியூ பாயிண்ட் சொல்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா அதாவது பிரிட்ஜ் ஒன்று கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தோன்னா கட்டி முடிக்காமல் பாதியில் வந்து நின்றுருக்கு. இந்த வியூ அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதாவது டெட் எண்டாக இருக்குது, நம்ம என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்கிறதுக்காக அங்கேருந்து வந்தோம். வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வியூ பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதனால இந்த வீடியோ எடுத்தோம். நம்ம மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு சிலர் வந்து அந்த ட்ராவல் பண்ணிட்டு ரைட் பண்ணிட்டு வரவங்க வந்து பார்த்தோன்னா சரி டெட் எண்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்காக வராங்க. நம்ம அந்த பக்கம் போகிறக்கும் வந்து பார்த்தோன்னா வழி இருக்குது. அது ரோட் சைடில் வந்து பார்த்தோன்னா சுற்றி போகிற மாதிரி வழி இருக்குது. நீங்கள் ரைட் சைடில் நம்ம அந்த மேப்பில் காமிச்சோம்ல, ஸோ அந்த இடத்துல இருந்து வரும்போது இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெட் எண்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த இடம் அப்படிங்கிறது. நம்ம கீழே கூட இறங்கி போகிறதுக்கு வந்து ரெண்டு பக்கமே வழி இருக்குது. தண்ணி வந்து பார்த்தோன்னா இப்போ ஓரளவுக்கு இருக்குது, ரொம்ப அதிகமாக இல்லை. பட் வியூ வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் மலம்புலான் டேமுக்கு பின்னாடி வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மலம்புலான் டேமில் இருந்து இந்த இடம் அப்படிங்கிறது வந்து அந்த கவா ஃபாரஸ்ட் அந்த ரூட் வழியே தான் நீங்கள் வருவீங்க. வர்றது ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அங்கேருந்து அந்த மலம்புலான் டேமுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா வாட்டர் தாங்க. அந்த கவா ஐலாண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா வாட்டர்னு சொல்லலாம். ஸோ அதை தாண்டியுமே நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் ரைடு தான். உங்களுக்கு பிளேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா சீனிக் வைஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அப்போ இதை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு அடுத்ததான் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இந்த வெள்ளம்போட்டா மயிலாடி ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஒரு ரிவர் வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம அடுத்ததாக போகிறோம். நம்ம வரும்போதே பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டராக நீங்கள் அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா கவா ஐலாண்டு ஃபஸ்ட்டு வரும். அதுக்கு பிறகு இந்த ரிவர் வியூ பாயிண்ட்டு, அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தோன்னா இந்த பிரிட்ஜ் வியூ பாயிண்ட் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒவ்வொரு பிளேஸாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்தோம்னா இந்த வெள்ளம்போட்டை மயிலாடி ரிவர் அப்படிங்கிற இடம் தான் இது. இங்கே வந்து நமக்கு தண்ணி வந்து இப்போ ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப அதிகமும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் மீடியம் அளவில் வந்து பார்த்தோன்னா தண்ணி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ நம்ம பிரிட்ஜ் வழியாக வந்து பார்த்தோன்னா மேலே நின்று பார்த்துட்ருக்கோம். கீழே போகிறக்கும் நமக்கு வந்து வழி இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த இடம்னு இல்லை, நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ரிவராக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது இடத்துல குளிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து பார்த்தோன்னா லோக்கல் பீப்புள்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிங்க எந்தெந்த இடத்துல ஆழம் இல்லை இல்லை குளிக்கலாமா அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இறங்குங்க. அதான் சேஃப்டி வந்து பார்த்தோன்னா ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்தோன்னா போன இடத்துல நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா குளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தண்ணியும் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆழமும் ஒரு சில இடங்கள்ல இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் இறங்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னா, அந்த பிரிட்ஜிலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வந்தீங்க அப்படின்னா ஒரு ரைட்டில் வந்து கட் ஆகும். இந்த அசோகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்பா சென்டர் இருக்குது. ஸோ இந்த ரோடு தான். இந்த ரோட்டில் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் தூரம் நீங்கள் நடந்து போனீங்க இல்லை டூ வீலரில் வரீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஃபோர் வீலரில் நிறுத்துறதுக்கு உள்ள இடம் கிடையாது. நீங்கள் ஓரமாக தான் நிறுத்திக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே இறங்குறதுக்கு வந்து வழி இருக்குது. ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா குளிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம கைகள் மூஞ்சி மட்டும் கழுவிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். பயங்கர ஜில்லாக இருக்குங்க, தண்ணி சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வழி தான் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எங்கே போய் குளிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தண்ணி போகிற இடத்துல வந்து பார்த்தோம்னா லோக்கல் பீப்புள்ஸ்கிட்ட ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது பிறகு சேஃபாக வந்து பார்த்தோன்னா இறங்குங்க. இப்போ இந்த நம்ம பண்ணலாம். அங்கே அந்த கடையில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கூட சாப்பிட்லாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதான் வந்து பார்த்தோன்னா கவா ஐலாண்டு. ஸோ கவா ஐலாண்டு வந்து இப்போ வந்து தண்ணி ரொம்ப சூப்பராகவே இருக்குது, அதிக அளவுலேயே இருக்குது. தண்ணி இல்லாதப்ப வந்து நம்ம உள்ளே வந்து நடந்து போகலாம். அங்கே ட்ரீஸ்லாம் தெரியுதுங்க. அங்கே உள்ளே வந்து பார்த்தோன்னா மொத்தமாகவே நடந்து போகிறதுக்கு வந்து பார்த்தோன்னா பாதை இருக்கும். இந்த தண்ணி இல்லாமல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வந்து பார்த்துக்குங்க. இங்கே வந்து நமக்கு மீன் சாப்பிட்டோம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த கப்பக்கிழங்கு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் இந்த வழியே போகிற வழியிலே வந்து பெட்ரோல் பங்க்லாம் எதுவும் கிடையாது. அதனால் போகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு போய்க்குங்க. இதெல்லாம் தான் கவா ஐலாண்ட் பற்றிய தகவல்கள். நன்றி.